பித்தளை பாத்திரமும் பூஜை பாத்திரமும் ஒரு மாதம் வரை பளபளப்பாக வைக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்பூன் சபீனா எடுத்துக்கோங்க. அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு 1 ஸ்பூனு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா கலந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மிக்சராக வரும். இது லைம் சோடாக்கு ஈக்குவல் அது. இப்போ இது தேங்காய் நார் எடுத்துக்கோங்க. இரும்பு நாரெல்லாம் பாத்திரத்தில் கீறல் விழும். இந்த கலவையை அதில் அப்ளை பண்ணிவிடுங்க. ரொம்ப தேய்க்க வேணாம். அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா தேய்ச்சிட்டு எடுத்துட்டிங்கன்னா பளபளன்னு ஆகிடும். இப்போ நீங்கள் இதை நல்லா தேய்ச்சிட்டு டேப் தண்ணியில் கழுவிடுங்க. அதுக்கப்புறமா மழை தண்ணி வச்சுருந்தீங்கன்னா கழுவுங்க, இல்லைனா குடி தண்ணியில் கழுவுங்க. அப்போ தான் இந்த புள்ளியாக உப்பு தண்ணி புள்ளிகள் தெரியாமல் இருக்கும். இந்த பூஜை பாத்திரங்களும் பளபளன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஈரம் இல்லாமல் காட்டன் துணி வச்சு சுத்தமாக தொடச்சிடணும். தொடச்சிட்டு விபூதி வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷைனிங் தெரியும், பளபளப்பு தெரியும். 1 மாதம் வரைக்கும் அப்படியே பளபளப்பாகவே இருக்கும். மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது மஞ்சள், கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் ஜவ்வாது சேர்ந்து வச்சிங்கன்னா பூஜை ரூமே கமகமன்னு இருக்கும். முழு வீடியோ பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்.